இந்த காலவேளையில இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிப்போமா. ஆச்சரியமாய் நடத்தினவர், கரம் பற்றி நடத்தினவர். ஹல்லேலூயா. எந்த தீங்கும் அணுகாதபடி நம்மை பாதுகாத்த தேவனவர், அரவணைத்த தேவனவர், அற்புத தேவனவர். ஹல்லேலூயா. செங்கடலை கடக்க செய்தவர், யோர்தானை கடக்க செய்தவர், எரிகோ மதிலை தகர்த்தெறிந்தவர், எல்லா தடைகளை நிர்மூலமாக்கினவரே. ஹல்லேலூயா. வெற்றி வேந்தனை இந்த காலவேளையில நம்மத்தில் வீற்றிருக்கிறவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே. ஹல்லேலூயா. சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வானங்களை உண்டாக்கினவர், சர்வ சேனையை உண்டாக்கினவர், சர்வ வல்லமை உள்ள தேவனவர். வானம் அப்படியே சிங்காசனம், பூமி அப்படியே பாதபடியா இருக்கிறபடினால இந்த காலவேளையில அவரை துதித்துக் கொண்டிருக்கிற வேளையில நம்ம மத்தியில் அசைவாடுகிற கிருபைக்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலவேளையில உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையில நமக்கு சமீபமாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாத நேசராய், உடன்படிக்கையின் தேவனாய், உயிருள்ள தேவனாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை கரம் பற்றி நடத்துகிறவராய், நம்மை தாயை போல தகப்பனே. ஹல்லேலூயா. தாயை போல நம்மை தேற்றுகிறவர், தகப்பனை போல நம்மை சுமக்கிறவர், கரம் பற்றி நடத்துகிற தேவனவர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தண்ணீரை கடக்கும் போதோ அவர் நம்மோடு கூட இருந்தவர், ஆறுகளை கடக்கும் போதோ ஹல்லேலூயா நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர். அக்கினியுடாய் நடந்தாலோ அக்கினி சுவாலை பற்றாதபடி நம்மை பாதுகாத்த தேவனவர், அரவணைத்த தேவனவர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பு மாறாதது அப்பா, உம்முடைய கிருபை மாறாதது. மலைகள் விலகினாலோ, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலோ என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவர். இந்த காலவேளையில நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாதபடி நாம் இந்த காலவேளையில அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது அவருடைய சுத்த கிருபையே. அவருடைய கிருபை என்ன நினைத்து அவரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. மாறாத கிருபை, விலகாத கிருபை, நம்மை அழைத்த கிருபை. ஹல்லேலூயா. நம்மை நிலைநிறுத்தின கிருபை. ஆண்டவரே உம்முடைய தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நல்மேய்ப்பராய் இருந்து எங்களை போஷித்து நடத்துகிறவரே அப்பா. புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தீங்கும் அணுகாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவன், பரிதபிக்கிறவர், ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை அரவணைக்கிறவரே அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பாதுகாப்பின் கரம் எங்களை சுற்றிலும் இருக்கிறபடினால, அக்கினி மதிலா இருக்கிறபடினால உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கரம் பற்றி நடத்துகிறவரே அப்பா. எந்த தீங்கும் அணுகாதபடி, எந்த தீங்கும் அணுகாதபடி தீங்கு நாளிலே கூடார மறைவிலே எங்களை ஒளித்து வைத்து பாதுகாக்கிறவர், சட்டையின் மறைவிலே பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. 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 என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னவர். கர்த்தர் கொடுத்த ஆரோக்கியத்திற்காக, பலனுக்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. உம்முடைய பலனுக்காக, ஆரோக்கியத்திற்காக ஆண்டவரே தகப்பனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. முழு பலத்தோடு உம்மை துதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடினால ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவர் அப்பா. நீர் போதுமானவர். அவர் நன்மை செய்கிறவராய், ஹல்லேலூயா, இன்றும் அற்புதங்களை செய்கிறவராய், அவர் நேற்றும் இன்றும் வென்று மாறாத தேவனாய், ஹல்லேலூயா, எங்களை நடத்துகிறீர் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எத்தனை காற்றடித்தாலும், எத்தனை புயல் அடித்தாலும், ஹல்லேலூயா, நம்மோடு கூட அந்த விசுவாச படகிலே நம்மோடு கூட இருக்கிறவர். நான் உன்னை
விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது என்று வாக்கு கொடுத்தவர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமோ சகல நாட்களிலோ, காற்றடித்தாலும் புயல் அடித்தாலோ, எல்லா சூழ்நிலையிலோ சகல நாட்களிலோ நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இருக்கிறவராகவே இருக்கிறவரே, இந்த காலவேளையில் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், திடப்படுத்துகிறவர், எங்களை உருவாக்குகிறவர். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ராஜா. இந்த ஆராதனை வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை தொழுது கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக, எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே உம்முடைய தகப்பனை ஆலய பிரகாரங்களில் வந்து உம்மை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பகுதியுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் ஆட்கொள்ளும்படியாக, எங்களை அபிஷேகம்படியாக, எங்களை அனல் மூட்டும்படியாக, உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் கலிகுறும்படியாக ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு பலப்படுத்துவீராக. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேர் என்று சொன்னவர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேர் என்று சொன்னவர். தாகத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் செபிப்போமா. ஆண்டவரே, நாங்கள் வந்த வண்ணமாக அல்ல, தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். மகிமையின் பிரசன்னம் எங்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை நிரப்பும்படியாக, எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரே எங்கள் தகப்பனே, தாகத்தோடு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் அனுப்புவீராக. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தில் விடுதலை உண்டு, உம்முடைய பிரசன்னத்தில் சுகம் உண்டு, உம்முடைய பிரசன்னத்தில் ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. எதிர்பார்த்து வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உம்முடைய பிரசன்னம் ஹல்லேலூயா விடுதலை தருவதாக. ஆண்டவரே தகப்பனே, எங்களை விடுதலை செய்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரன் உங்கள் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னவர். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாதவராய் எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறபடினால உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. எங்களோடு அசைவாடுவீராக ராஜா. ஹல்லேலூயா. தாகத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பும்படியாய் ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவனப்பா, பாதைகளை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே, இருதயங்களை உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே, வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுவீராக, எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. வார்த்தையை கொண்டு எங்களை உருவாக்குகிறவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறவரே, எங்களை ஆண்டவரே தகப்பனே அப்பா, இந்த கால வேளையிலையும் அப்பா எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தந்து எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய சித்தம் நிறைவேறட்ட ராஜா, உம்முடைய சித்தம் நிறைவேறட்ட அப்பா. எங்கள் வாழ்க்கையில தகப்பனே, எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் அப்பா, எங்கள் உள்ளத்தை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் ஆட்கொள்வீராக. எங்களை ஆற்றுகிறவரே, எங்களை தேற்றுகிறவரே, எங்களை உருவாக்குகிறவரே, உலர்ந்த எலும்புகளை சேனையா எழுப்பின தேவன். ஹல்லேலூயா. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினவர். ரீகாலாதாராபா. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய எல்லா விசுவாசங்கள் ஆண்டவரே அப்பா, மரித்து போன விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வாக்கு கொடுத்தவர். இந்த காலவெளியில் தகப்பனே, ஒவ்வொருவரோடு கர்த்தர் இடைபடுவீராக, ஆட்கொள்வீராக, வழிநடத்துவீராக ராஜா. உடைய பிரசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். வல்லமையுள்ள ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிறோம். உடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன், வார்த்தையை உறுதிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆம் தகப்பனே, அற்புத அடையாளங்களினாலே உடைய வசனத்தை ஆண்டவரே உறுதிப்படுத்துகிற தேவன். இந்த கால வேளையில் ஒவ்வொருவரோடு கர்த்தர் இடைபடுவீராக ராஜா. சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இடைவிடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தடைப்பட்ட மக்களை கொண்டு வந்து சேர்ப்பீராக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாகி போவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா. ஒவ்வொரு பகுதியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. காணிக்கை பகுதி ஆசீர்வதிங்க. சாட்சியின் வேலை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பகுதியிலும் உடைய நாமம் மகிமைப்படட்டும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கட்டப்பா. உடைய ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை நாங்கள் ஏறெடுக்க முடியாது. ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள முடியாது. ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள முடியாது.
கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரும் பலப்படுத்துவீராக. ஆவியானவர் ஆட்கொள்ளுவீராக. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனை முழுவதும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே தூய தேவனை துதித்திடுவோம் என்று சொல்லி கடந்த நாட்களிலே அவருடைய பலத்த கரம் நம்மை தாங்கினது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? ஹல்லேலூயா. அவருடைய கரம் பற்றி நம்மை நடத்தினார், எந்த தீங்கும் அணுகாதபடி. ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்திற்காக ஹல்லேலூயா அவரை ஸ்தோத்திரிப்போமா நன்றியோடு கூட. ஹல்லேலூயா. துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. நம் கால்களை கண்மலையின் மேல், நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்திய நிதம் நம்மை வழி நடத்தும். நிறுத்தி நம்மை வழி நடத்தும். துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை கர்த்தருடைய பலனுக்காக இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். அவர் கரத்தை பிடித்துக் கொண்டே, அவர் கரத்தை பிடித்துக் கொண்டே பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். அவருடைய கரம் பற்றி நம்ம பாதையில் நடந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். புது நன்மையால் புது பலத்தால், புது நன்மையால் புது பலத்தால் நிரம்பிய நம் வாயும் திருப்தியாகும். நிரம்பிய நம் வாயும் திருப்தியாகும். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். தாவீது கருளினமாக்கிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார். தாவீது கருளினமாக்கிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார். எலிசாவை போல் இருமடங்கு, எலிசாவை போல் இருமடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். ஹல்லேலூயா. நம்மை அபிஷேகிக்கிறவர். துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே.
ஓய புகழுடன் கீதம் பாடினோம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா ஓய புகழுடன் கீதம் பாடினோம் போற்றி பணிந்திடுவோம். நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. கண்மணி போல் கடைசி வரை, கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடினோம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா ஓய புகழுடன் கீதம் பாடினோம் போற்றி பணிந்திடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவரை துதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ஹல்லேலூயா. நம்மை தெரிந்து கொண்டார். நம்மை முன்குறித்த தேவன் அவர். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். ஹல்லேலூயா. நன்மை பெறாதவர்கள் ஒருவரும் இல்லை. இந்த கால வேளையில அவருடைய நன்மையை எண்ணி பார்த்து அவரை துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. துதி பலிகளை செலுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மாறாத கிருபை. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதி பலிகளை செலுத்தியே ஆலயம் கூடி வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவரை துதிப்போமா. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகள் எத்தனை ஆயிரம், அவைகள் எண்ணி முடியாதவைகள். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை வரவா அவர் கிருபை எண்ணி நினைக்க வந்தோம். துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை வரவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தரின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தரின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக
வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தரின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தரின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் செய்த நன்மையை துதிக்கும்படியா வந்திரு. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த ஆசீர்வாதம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களை அற்புதங்களை இந்த இடத்துல வந்து சொல்ல வந்திரு. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன். அந்த தேவனை கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஜீவிக்கிற தேவன், ஜீவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நமக்கு நன்மை செய்த தேவன், நன்மை செய்த தேவன். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று அம்மே தேவன் நமக்கு சொல்லி தந்திருக்கார்களே. அவருடைய செய்த நன்மைகளை நினைக்கும்படியா நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இருதயத்தில் ஆழ்ந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் அநேகம். ஹல்லேலூயா. ஏசப்பா, நான் உனக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் துதிபலியை நீ ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே, என் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும்படியாய் இந்த பலிபீடத்திலே தருகிறேன்னு சொல்லு. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கையில் எடுத்து தேவனை மகிமைப்படுத்துமா. அப்பா, நீர் இந்த ஆராதனை நான் உமக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரே. இந்த ஆராதனை உமக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரே. நீர் இந்த இடத்துல நீ எழுந்தருள கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல எங்களோடு கூட உலாவுகிறபடியா உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. நீ சர்வத்தை ஆளுகிறவர். நீ நீதி உள்ள நியாயாதிபதியாய் எங்களோடு கூட வாசமா இருக்கிறவரே. ஒருவர் காணக்கூடாதவர், ஒருவர் கண்டுதாமாய் இருக்கிறவரே. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அப்பா.
ஆசீர்வதிப்பதற்காக நீ செய்ய நினைத்தது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் தடைபடாது என்று சொன்னவரே, என் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நீ செய்த அதிசயங்களுக்கா, நீ செய்த அற்புதங்களுக்கா உமக்கு நன்றி என்று சொல்வோமா? நன்றி டாடி, நன்றி டாடி ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில செய்த அற்புதத்துக்கு ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நீ நன்மையான காரியங்களை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்வோமா? ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆமென். ஹல்லேலூயா. சற்று நேரம் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை செய்திருக்கிறாரே, அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நன்மை பெறாத ஒருவர் இந்த இடத்தில் இல்லை, நன்மை பெறாத ஒருவர் இல்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றினாரே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அந்த நல்ல தேவனை கையில் எடுத்து விசுவாசம். ஹல்லேலூயா. 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 ஆமென். நம்மளுக்கு ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு வேற என்ன ஆமென், வேற என்ன நமக்கு தேவை? ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வமாய் சர்வத்தை ஆளுகிற தேவன், நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்கிறாரே, எவ்வளவு மகிமையான காரியம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வேற நமக்கு எது தேவையில்லை. ஹல்லேலூயா. அன்னி அவருடைய பிள்ளையா மாத்திரம் இருந்தா. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு ஆமென், அவர் எல்லாவற்றையும் கூட தருகிறவர். ஹல்லேலூயா. 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 வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் தன் மர்மனாட்டிக்கு ஆமென் ஹல்லேலூயா சில செல்வங்களை கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய ஈசாக்குக்கு தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வாழுங்க ஆமென். இயேசு கிறிஸ்துவினால நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் அவர் மூலம் வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அவர் மூலம் வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். உலக ஆசீர்வாதத்துக்கு அல்ல, அவர் உன்னதத்தின் ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம் அவர் மூலம் நமக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நல்ல தெய்வத்தை கையில் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பலிபீடத்தை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆபிரகாம் பலி செலுத்தும்படி. ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிற ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் ஆமென் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டு. ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டு, உன் ஏக சுகதனும் உன் புத்திரனும் உன் குமாரனுமாகிய ஈசாக்கை எனக்காக பலி செலுத்து என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவன் உடனே கீழ்ப்படிந்து தன் குமாரனை கூட்டிக் கொண்டு தேவன் சொன்ன அந்த மலைக்கு மேல போன். ஹல்லேலூயா. அதுல வேதம் அழகா சொல்லப்பட்ட 9ஆம் வசனத்துல 22:9 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க. ஹல்லேலூயா. 9 சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினா அது அழகாய் கட்டப்பட்ட. ஹல்லேலூயா. அதிலே விறகுகளை பொறுக்கி வைத்தான். ஹல்லேலூயா. தன் குமாரனை கட்டி அதிலே வைத்தான். ஹல்லேலூயா. ஓ ரென்ஷே கரமா லந்துரா ஷேகரமாலா. பாருங்க, தன்னுடைய ஒரே அன்பான குமாரன், ஒரே நேசிக்கப்பட்ட குமாரன், அந்த குமாரனை கட்டி பலிபீடத்தின் மேல் வைத்திருக்கிறான். ஆமென். சிறிது நேரத்தில் அவனை கொலை செய்து தேவனுக்கு பலி செலுத்த வேண்டாம் கைகளை எடுத்த போது ஹல்லேலூயா கர்த்தர் ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். பாருங்க, நம்முடைய பலி எப்படி இருக்கிறது. அந்த பலிபீடம் நம்முடைய பலிபீடம் தேவ சமூகம். ஹல்லேலூயா. தேவ சபையில நம்ம பலிபீடம் விறகுகளை எப்படிப்பட்ட நம்ம விறகுகளை போட்டு போடுகிறோம். பாருங்க, ஆபிரகாம் அநேக விறகுகளை பிறக்கி அவன் அந்த பலிபீடத்தில் வைத்தான். நம்ம தினம் அநேக பிறகுகளை நம்ம எங்கே போடுகிறோம்? ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் போடுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்க அநேக விறகுகள், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சிந்தைகள், தேவையில்லாத சித்தங்கள், ஹல்லேலூயா, தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம எங்கே கொண்டு போடுகிறோம்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் புரைக்கு போட்டு தேவனை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் மன்னித்து மறக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம் பலியை ஏற்றுக்கொள்ளும்படியாய் அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம் பலிபீடத்தை நம்ம அவர் செப்பனோட விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த பலிபீடத்தை அவர் விரும்புகிறபடி. ஹல்லேலூயா. நம்ம அநேகர் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பலி செலுத்தினார், கர்த்தர் அதை அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருடைய பலிகளையும் அவர் அங்கீகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருடைய பலியும் அங்கீகரிக்க, அதுதான் ஆராதனை. ஹல்லேலூயா. கையில தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. 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 வேதம் சொல்லுகிற சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. நம்ம புத்தி உள்ள ஆராதனை எது? ஹல்லேலூயா. தேவனுக்கு உகந்த ஆராதனை. ஹல்லேலூயா. தேவன் எதை விரும்புகிறார் அதுதான் ஆமென், அதுதான் ஆராதனை. ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், நம்மை உண்மை உள்ளவரா மாற்றுகிற தேவன், நம்மை தேவ சித்தத்தை ஒப்பு கொடுக்க விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறவர். ஹல்லேலூயா. அதுதான் ஆராதனை. ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆமென். அவரை எப்போது துதிக்கிறவள். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல எப்போது களிப்பின் சந்தோஷத்தை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் தேவ சபை. ஹல்லேலூயா. ஆமென். அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. 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 இயேசப்பா, நான் உம்மை நம்புகிற ஆண்டவரே. ஆமென். ஆராதிக்க வந்திருக்க ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிற ஆண்டவரே, மனுஷனை அல்ல. நீர் ஆண்டவரே, நீர் உண்மை உள்ள தேவன், நீ வல்லமையுள்ள தேவன், நீ மகிமை உள்ள தேவன், நீ மகத்துவம் உள்ள தேவன். உம்மையே நாங்கள் ஆராதிக்க வந்துருக்கோம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நான் உம்மை நம்பினான் பாக்கியவான் என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். நீதானே துணையாரி, என் கேடகமும் மாறி. நீதானே துணையாரி, என் கேடகமும் மாறி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாயம் கொடுங்கோ, என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாயம் கொடுங்கோ, என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். நீதானே துணையாரி, கேடகமும் மாறி.
ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. உம்மை நம்புகிற ஆண்டவரே, உம்மை ஒருவரே நம்புகிற ஆண்டவரே. தேவனே, உம்மை ஒருவரே நான் நம்புகிற ஆண்டவரே. நான் மனுஷனை அல்ல ஆண்டவரே, நான் மனுஷனை நம்பி வாழ்ந்தது போது ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன் என்று விசுவாசிக்கிறவர் கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்புகிற பிள்ளைகள், வேதம் சொல்லு, அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஒருபோது வெட்கப்பட்டவளே, நீதான் அவர் நம்மளுக்கு துணையா இருக்கிறார். அவர் எப்போதும் நமக்கு துணையா இருக்கிறார். தாவீது அதான் சொல்லலாம், தேவரீர் நீர் எனக்கு துணையா இருந்து எனக்கு கேடமும் என் கோட்டை என் கண்மலையுமா இருக்கிறீர். ஷக்கா ராதுரபா தேரே காசிகரா மல்துரபா காசிகர லீமா ரோதரா. நீர் என்னோடு கூட இருக்கிறார் தேவனாய், என்னோடு கூட இருக்கிற ஆண்டவரே. நீர் எனக்கு துணை செய்கிறவர் ஆண்டவரே. நான் போன இடங்களில் எல்லாம் நீர் எனக்கு துணையா இருந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று தாவீது சொல்கிறார். மக்கா தூரபலபா தேரே காசிகர லீமா ரந்துரபா ஷகரபலபா. இன்று நமக்கு தேவன் நமக்கு துணையா இருந்து நம்ம இதுவரை நடத்தி வந்தாரே, அந்த நல்ல தேவத்தை விசுவாசிக்கிற பிள்ளை கையில் எடுத்து தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவரே. நீர் என்னை நடத்தி வந்திருக்கிற ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிற ஆண்டவரே, உம்மை நம்புகிற ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நீ துணையா இருக்கிறவரே, நான் போற எல்லா இடங்களிலும் நீ கூட வருகிறவரே, உமக்கு நன்றி என்று சொல்லமா. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையினாலே நடத்தி வருகிறேன், கிருபையினாலே என்னை ஆசீர்வதித்தீரே, கிருபையினாலே தாங்குகிறேன், கிருபையினாலே தப்பு வைக்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி டாடி. ஷாலா தூரபலபா ஓ ரிஷி கரலைமா ரந்துரபா காஷி கரபலபா. அப்பா, உம்மை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோது நீ கைவிடுதல் என்று வேதம் சொல்லப்படாண்டவரே. நாங்கள் உம்மை கைவிடாத தேவனே, கைவிடாத தேவனே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடமில்லை என்று சொன்ன தேவனே, எங்களை கைவிடாதபடி இதுவரை நடத்தி வந்தவரே, உம்மை துதிக்கிறோம். சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. உம்முடைய கிருபை எவ்வளவு பெரிது ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தமக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை 1000 தலைமுறை மட்டும், 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் பாராட்டுகிற தேவன் என்று வேதம் சொல்லப்பட்ட ஆண்டவரே. நீர் உம்முடைய தலைமுறை ஆண்டவரே எங்களை நினைத்தருகிறபடியா உமக்கு நன்றி ஆண்டவரே, நினைத்தருகிறபடியா உமக்கு நன்றி. சொல்லமா, வாய்த்தரன் சொல்லமா. ஆண்டவரே, நீர் என்னை நினைத்தருகிறீடவா, என்னை நீ நினைத்திருக்கிறீர். என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா, என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிற தேவன், என் கணவனை ஆசீர்வதிக்கிறவன், என் மனைவியை ஆசீர்வதிக்கிற தேவன், என் சந்ததியை ஆசீர்வதிக்கிற மாலா துரா ஓ ரிஷிகரபல் லேமா ரந்தரப கசிகரபா. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருவர் என்று சொன்னவர் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையிலே போதிக்கப்பட்டிருக்க கிருபைக்கு உமக்கு நன்றி ஆவியானவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிற. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேலானவர் நீ ஒருவரே பெரியவர் ஆண்டவரே, நீர் ஒருவரே பெரியவர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்பட்ட ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வெளிப்பட்ட எங்கள் மேல் வைத்த அன்பு பெரியது ஆண்டவரே. எங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர், எங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர் டவனே. எல்லாவற்றையும் ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி எல்லாவற்றையும் அவர் மூலம் நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவரை நம்புவோமா? ஹல்லேலூயா. நம் இயேசுவை நம்புவோமா? அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்தவர். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடித்திருக்கான்னு சொல்லவர். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யாவை செய்து முடித்தாயிற்று. ஹல்லேலூயா. நாம் எதை செய்த வேண்டிய தேவையில்லை, நாம் மகிமைப்படுத்தி நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். வாக்குத்தத்தங்களை விசுவாசிங்க, வாக்குத்தத்தங்களை விசுவாசிங்க. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியங்கள் ஒரு நாள் தடைபடாது. சேகர் ரபால விசுவாசிக்கிற பிள்ளைகள் கையில் எடுத்து தேவனை மகிமைப்பட. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிறார், கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள், கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனங்கள் ஒருபோதும் ஆமென், ஒருபோது அதுக்கு ஆமென் வெட்க ஆமென் அது ஆமென் ஹல்லேலூயா அது நிறைவேறாதபடி தேவன் தடை செய்ய விட மாட்டார். ஹல்லேலூயா. சத்துரு நமக்கு விரோதமாய் நமக்கு வைத்த திட்டங்களை நம்மை நிறைவேற்றப்படாதபடி தடை வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதுக்கு ஜெயித்து தருவார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை மேற்கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னவர். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நமக்குள்ளே வாசம் செய்கிற தேவன். அப்படியே ஆவியானவரே நீர் எங்களை நடத்தும் என்று சொல்லுமா. ஆவியானவரே நீர் எங்களை நடத்த ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்கள் மேல் வெளிப்படட்ட ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே எங்களுக்குள் வைத்த அந்த அனல் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் மேல் வைத்த அந்த அக்கினி எழுபட்ட ஆண்டவரே. அம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே
எங்கள் தலையை ஆண்டவரே உம்முடைய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும் ஐயா. உம்முடைய தலையை ஆண்டவரே, எங்கள் தலையை உம்முடைய ஆவியினால எங்களை அபிஷேகம் பண்ணும் ஐயா என்று சொல்லுமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே துதிக்கிறான். அபிஷேகம் என் தலைமையிலே, ஆவியானவர் எனக்குள்ளே, முழங்கிடு சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கு என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுமே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுமே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம், இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே, சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. துதியினுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்துக்கு. துதியினுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்துக்கு. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும்
கைகளட்டு. ஆவியான நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். ஆவியான நம்ம அபிஷேகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஆவியில் நடந்து வார்த்தையை சொல்லி ஆமென் அந்நிய பாஷையோடு பேசுவோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினவரே உமக்கு நன்றி. என்னை எங்களை அபிஷேகம் பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லாமா. காதுரா வாக்கா லிபா ஓ ரிஷிகரபலா ரிங்கா துரபலபா ரஷ்யகரபலபா. ஆவியானவர் சொல்லுகிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு மேலும் அவர் தந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. அவர் மேல் நம்ம மேல் வைத்த அபிஷேகம் நம்ம நம்ம தலை மேல் இருக்கிற. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 1 யோவான் 2:27 சொல்வார், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது. ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியது. ஹல்லேலூயா. ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியது. அது பொய் அல்லது சத்தியமா இருக்கு, அது உங்கள் போதித்தபடி அதில் அவர்கள் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் நிலைத்திருப்போம். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. நமக்கு போதிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. நமக்கு கற்றுத் தருகிற ஆவியானவர், நம்மை வழி நடத்துகிற ஆவியானவர், நம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக விரும்புகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆவியானவரை என்னை விடுவீங்க என்று சொல்லுகிற பிள்ளைகள் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் துதி வாயை திறந்து கையில் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆவியானவரே என்னை விடுவிக்கிறவரே, என்னை விடுவிக்கிறவரே, கற்று தருகிறவரே, கற்று தந்து போதிக்கிறவரே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க ஆமென் ஹல்லேலூயா. சிம்சன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. பச்சை தாடை கொண்டு ஆமென் 1000 பேரை அவன் கொண்டான் என்பது சொல்லப்படும். ஹல்லேலூயா. பாருங்க ஒரு ஆமென் ஹல்லேலூயா பச்சை தாடை கொண்டு ஹல்லேலூயா சிம்சன் ஆமென் அப்படிப்பட்ட வல்லமையான கிரியைகளை செய்தார். இன்று நம்ம மத்தியில கர்த்தருடைய ஆவியானவர் எழும்புகிறார். ஆமென் எழும்பு நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் பாடுன அந்த பாட்டுல எல்லா காரியம் ஆவியானவர் விரும்புகிற காரியம். ஹல்லேலூயா. நம்ம நீங்கள் சொல்ல வேண்டும், அநேகரை கட்டவிழ்க்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கட்டவிழ்க்க கர்த்தர் விரும்புகிறார். லீகா துரா லீபா ஷேகர் லீமா ரபா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிகள் கையில் எடுத்து தேவனை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆரா துரா வாலா ஹாரா லீபா ஷேகர் ரபாலா ரிகா லமாரா துரா வக்கசிகா ரபாலபா. நம்மை கட்டவிழ்க்கிற தேவன். ஹல்லேலூயா. கட்டவிழ்க்கும்படியாய் கர்த்தர் நம்மை விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்பா எங்களை கொண்டு என்னை கொண்டு நடத்துங்கன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. என்னை கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் என்னை அழைத்தவர், நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்பா நீ அப்படியே செய்கிறபடியா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய், உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் நீர் எங்கள் மேல் வைத்த கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. சொல்லப்பா நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே. ஆவியானவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. எங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய போறக்கா உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே அநேக நேரங்களில் உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறபடியா சோத்திரம் என்று சொல்லுவோமா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் அநேக நேரங்களில் கட்டப்பட்டிருந்த ஆண்டவரே எங்களை நீ கட்டவிழ்த்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. அநேக முறையில் நாம் குழியில இருந்தோம், கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தாரு. பரிசுத்த ஆவியா நமக்கு ஞானத்தின் ஆவியை தந்தாரு. நம்ம தெளிவுண்டவளா மாறினோமே ஆண்டவரே. தேவனை துதிக்க ஆரம்பித்தோமே, அவரை விசுவாசித்தோமே. இன்றைக்கு நம்ம சபையில் இருக்கிறோமே, நம்மை பரிசுத்தமானாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஆண்டவரே உண்மையே நம்புகிறேன் ஆவியானவரே. நான் கடைசி என் வாழ்க்கை கடைசி பரியந்த உண்மை நம்புகிற ஆண்டவரே. உண்மை நம்புகிற ஆண்டவரே. என் வாழ்க்கைக்கு துணையாய் கேடகமாய் என்னை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ஆவியானவரே. அவர் வரும்போது சூழ்நிலை மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் சரி, கர்த்தர் சூழ்நிலை மாற்றுகிற கர்த்தர். அவரை மாத்திரம் நம்புங்க. கர்த்தரை நம்புகிற பிள்ளை ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லப்பட்டு. ஹல்லேலூயா. ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் சரி, கர்த்தர் சூழ்நிலை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இல்லாதவளை இருக்கிற போல் அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எது இல்லையோ ஹல்லேலூயா அது இருக்கிற போல் அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதை தருகிற தேவன். ஹல்லேலூயா. நாம் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். அவர் நன்மை உள்ளவர். அவர் நன்மை செய்கிற தேவன். அவர் வல்லவர். அவர் நம்மை நேசிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்காக தன் ஜீவனே ஒப்பு கொடுத்தவர். நம்ம கிரயத்தை கொடுத்து, தன்னுடைய கிரயத்தை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டவர். ஹல்லேலூயா. மற்ற எல்லா காரியத்தையும் நமக்கு தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் முழு இதயத்தோடு அவரை தேடணும். ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு,
முழு சிந்தையோடு அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்மளை மத்தியில எழுந்தருள்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மத்தில் உலாவுகிற தேவன். ஹல்லேலூயா. ஏசப்பா, நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன்னு சொல்லுமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துற ஆண்டவரே, உமக்கு செலுத்துற ஆண்டவரே. ஆண்டவரே, என் துதியை நீ ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுகிற விசுவாசி பிள்ளைகள் கையிலத்து தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய துதியில் ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, உம்மை கிரு ஆண்டவரே, நீ தந்த கிருபைக்கா பெரியது ஆண்டவரே. அப்பா, உமக்கு எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்தினோம்னு சொல்லுவோமா. ஏசப்பா, என்னுடைய மகிமை, என்னுடைய புகழ், என்னுடைய பெருமை, என்னுடைய காணம் எல்லாம் வேஸ்ட் ஐயா. நீர் ஒருவரே மகிமைக்கு படக்கத்தக்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை நீ வைத்திருக்கிற ஆண்டவரே, உயர்ந்த ஸ்தலத்தில் வைத்திருக்கிறே. நீ தந்த கிருபை ஆண்டவரே, நீ தந்த கிருபை ஆண்டவரே, நீ தந்த தயவண்டை மாலா கௌரி காபா ஷேகர் ராமா திலவரா தீர்பா ஷேகர் மா தெரிமலா ரிங்கா லோது ரபக்கா ஷிக்கா ரிமலா துரா லிபா ரந்தே பஷிக்கர பலவா. ஆண்டவரே, பெருமையான காரியங்கள், பெரியமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கை விட்டு விலகட்ட என்று சொல்லுமா. எங்கள் வாழ்க்கை விட்டு விலகட்ட ஆண்டவரே. நீ தந்த எல்லா கிருபையை பெரியது ஆண்டவரே, நீ தந்த பெரிய கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை உயர்த்தும்படியாய் உம்மை நம்புகிற ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நம்புகிற ஆண்டவரே. எல்லா மகிமை மாட்சிமை உமக்கு ஒருவருக்கு ஆண்டவரே, உமக்கு ஒருவருக்கே செலுத்துற ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, மகிமை உமக்கென்றே, மாட்சிமை உமக்கென்றே, துதியும் கனமும் சோத்திரமும் தூயவர் உமக்கென்றே. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே தூயவர். ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எல்லா கைகளை உயர்த்தி ஆராதனை, 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 என் நண்பனேசுவுக்கே, என் நண்பனேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை, உமக்கு கனத்தை ஆராதனை, என் நண்பனேசுவுக்கே, நண்பனேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும்
தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே ஆராதனை எல்லாரும் கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி வானத்துக்கு நேராய் உயர்த்தி எல்லா துதி கனம் இயேசுப்பா வருவாங்க ஆமென் ஆராதனை அவருக்கே ஹalleluya அன்பர் இயேசுவுக்கே ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே உமக்கன்றோ ஆட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ ஹalleluya எல்லா துதி கனம் மகிமை இயேசுப்பா கைகளை தட்டி எல்லா துதி எல்லா கனம் இயேசு ஒருவருக்கே எல்லா துதி இயேசுப்பா என்னை ஆண்டவர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறான் ஆண்டவரே உகந்த பாத்திரமாய் மாற்றுங்கன்னு சொல்லாம ஹalleluya கர்த்தர் விரும்புகிறார் ஹalleluya ஷேங்காரோம் தரம கசிக்கரம லேக்கர யாரோ ஒரு ஆள் சொல்லுறீங்க கர்த்தாவே என்னை உமக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றுங்கன்னு சொல்லுகிறேன் நீங்க சொல்லுறீங்க ஹalleluya கர்த்தர் உங்களுடைய சத்தத்துக்கு ஆமென் செவி கொடுக்கிறார் கர்த்தர் சொல்றார் நான் உன்னை எனக்கு உகந்த பாத்திரமாய் நான் உன்னை கனப்படுத்த போகிறேன் மகனே மகளே கர்த்தரை நான் உனக்கு உகந்த பாத்திரமாய் நான் உன்னை நீ நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் உன்னை கொண்டு மேன்மையான காரியங்களை செய்ய வைப்பேன் காலா துரபாஷே கர்ரை அப்படியே நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹalleluya விசுவாசின் பிள்ளை கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தும் ஹalleluya ஆமென் ஹalleluya எல்லா துதி புகழும் கனம் அவர் ஒருவருக்கே ஆமென் இயேசு மூலம் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமென் அல்லேலூயா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மார்க் எழுதின செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேத புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மார்க் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிப்போம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். ஆமென். லூக்கா 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். ஆமென். நம் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாய் நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டுமா நம்முடைய திரு சமூகத்தில் நம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் வருகிறோம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விலையேற பெற்ற இந்த நேரத்திற்காக நன்றி. உம்மை துதிக்கவும் உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் சற்று நேரம் அமர்ந்திருக்கோம். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய மகிமையை காணோம். உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தை கேட்கும்படியான கிருபை கொடுத்திருக்கிறதுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்திலிருந்து நீர் எங்களோடு இடைப்படுவீராக. அடியனை மூடி மறைத்து நீர் உம்மை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசித்த இந்த வேத பகுதியில்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷனை வந்து ஆண்டவர் விடுதலையாக்குகிற இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். நாம் வந்து நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. இந்த பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன். இப்போ ஆண்டவர் வந்து இந்த மனுஷனை சொஸ்தப்படுத்துவதற்காகவே, இந்த மனுஷனை விடுதலையாக்குவதற்காகவே ஆண்டவர் வந்து கடலை கடந்து ஆண்டவர் பிரயாணிக்கிறார். ஆமென். அந்த ஒரே ஒரு அற்புதம் மட்டும்தான் ஆண்டவர் செய்கிறாரு. கடலை கடந்து அந்த மனுஷனை விடுதலையாக்குகிறார். விடுதலையாக்கின உடனே அந்த கிராமத்தில் இருந்தவங்க எல்லாம் வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ உடனே மறுபடியும் கடலில் ஏறி ஆண்டவர் இந்த பக்கம் வந்துடுறார். அப்போ அந்த கடலை வந்து ஆண்டவர் கடக்கும்பொழுது தான், படவிலை சீசலோடு ஆண்டவர் போகும்பொழுது தான் வந்து படகு அமிழத்தக்கதாக வந்து அலைகள் வந்து மூடுகிறது. ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லி எல்லாரும் கத்துறாங்க. அப்போது இவர்கள் பிரயாணப்பட்டு போகும் பொழுது ஆண்டவர் எதற்காக பிரயாணப்பட்டு போகிறார், எந்த மனுஷனை விடுதலையாக்க போகிறார் என்பது யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். அப்போது அந்த கரையில் இருக்கிற அந்த பிசாசு வந்து இவர் வந்தால் நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாருன்னு சொல்லி, அப்போது இவரை வந்து அங்கேயே காலி பண்ணிடணும் அப்படின்றதான் நோக்கம். அப்போ இந்த 2 அதிகாரத்தில் மார்க் 5 வாசிக்கிறோம், லூக்கா 8 வாசிக்கிறோம். இந்த 2 இடத்துலையுமே வந்து ஆண்டவர் வந்து இந்த படகில பிரயாணம் பண்ணி முடிந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறது. சரி, இப்போது இந்த மனுஷனை வந்து ஆண்டவர் வந்து எப்படி விடுதலையாக்கினார் என்பது சொல்லி நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம்தான் அது. இந்த மனுஷன் வந்து பிசாசினால் பிடிக்கப்பட்டவன், பொசஸ்ட் பை டீமன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அப்போது அசுத்த ஆவி இந்த மனுஷனை வந்து என்ன பண்ணியிருந்ததான்? பிடித்திருந்தது. இந்த மனுஷனை வந்து அசுத்த ஆவி பிடித்திருந்தது அப்படின்னு சொல்லி பாருங்க. பொசஸ்ட் பை ஈவில் ஸ்பிரிட். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா பொசஸ்டு. ஆமென். ஏதோ ஹாலிவுட் படம் மாதிரி தெரியுதுல்ல. பொசஸ்டுன்னு என்ன எல்லாருக்கும் தெரியும். பொசஸ்ட் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜென்ரலாக என்ன அர்த்தம்னா பிசாசு பிடித்திருக்கு. இஸ் பொசஸ்ட் அப்படின்னாலே பிசாசு அவனை பிடித்திருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ ஜென்ரலாக வந்து இந்த பொசஸ்ட்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஓன்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சொந்தமாக கொண்ட பொசஷன், இஸ் மை பொசஷன் அப்படின்னு சொன்னால் இந்த பொருள், இந்த நபர், இவர் வந்து என்னுடைய பொசஷன், என்னுடைய சொத்து, ஐ ஓன்ட் ஹிம் அப்படின்னு சொல்லி இதுக்கு அது அர்த்தம். இதுக்கு இது வந்து இந்த பொசசிவ் அப்படின்னா பீயிங் பொசசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பொசசிவ் டைப் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர் வந்து யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டார். இல்லை, இது எனக்கு தான், இது எனக்கு தான், இந்த பொருள் எனக்கு, இவர் எனக்கு, இவர் எனக்கு, அதுன்னு சொல்லி பொசசிவ் டைப் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பள்ளி கல்லூரி நாட்களில் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு சிலரை நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க. அப்போ அவர் வந்து நம்ம கூட ஃப்ரெண்டாக இருந்தாருன்னா நம்ம வேறு யாரு கூட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது. வேறு யாருக்கிட்டையும் நம்ம பார்த்து பேசணும், சிரிக்கணும் அப்படின்னா பேசினாலே போதும் அவருக்கு கோவம் வந்துடும். என்ன அப்படின்னா அவர் அப்படி தான் பொசசிவ் டைப் இல்லையா? அப்போது இந்த மனுஷனை யார் பொசஸ் பண்ணது? இந்த மனுஷனை அசுத்த ஆவி வந்து பொசஸ் பண்ணியிருக்கிறது. அவனை வந்து அசுத்த ஆவி அவனை பிடித்திருக்கிறது, அவனை சொந்தமாக்கி கொண்டது. அப்போது அவனை வந்து சொந்தமாக்கி கொண்ட பிறகு, அவனை பிடித்த பிறகு அவனை வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து அவனை வந்து என்னென்னலாம் பண்ணி, எப்படிலாம் அவனை ஆளுகை செய்தது, எப்படிலாம் அவனை கண்ட்ரோல் பண்ணி அவனை வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தது அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம இந்த வசனங்களை நம்ம வாசித்தோம். முதலாவது வாசித்த பொழுது அவனுடைய குடியிருப்பு எங்கே இருந்ததான்? கல்லறைகளில் இருந்தது. நம்ம 2 காஸ்பல்லையும் நம்ம வாசிக்கிறோம். அவன் வந்து கல்லறைகளிலே தங்கினான், அவன் வந்து மலைகளிலும் வனாந்தரங்களிலும் அவன் தங்கினான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் வந்து அருகில் இருந்த ஒரு பட்டணத்தை சேர்ந்தவன். அவன் அதாவது ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன், நல்ல ஒரு பட்டணத்து வாசி அவன். அப்போது நல்ல ஒரு குடும்பத்திலிருந்து வந்த அந்த மனுஷனை அந்த பிசாசு பிடித்ததுனால அவன் தங்கியிருக்கிற இடம், அவனுடைய குடியிருப்பை வந்து யார் தான் கண்ட்ரோல் பண்ணுறது? பிசாசு தான் கண்ட்ரோல். நான் உன்னை பொசஸ் பண்ணியிருக்கிறேன், நான் உன்னை பிடித்திருக்கேன், நீ எங்கே தங்கணுன்றது யார் தான் டிசைட் பண்ணோம்? நான் தான் டிசைட் பண்ணுவேன். அப்போ கல்லறைகளிலே அவனை தங்க வைத்திருந்தான், வனாந்தரங்களிலே தங்க வைத்திருந்தான்,
மலைகளிலே தங்க வைத்திருந்தான். ரெண்டாவது, அவனை பற்றி நான் வாசிக்கும் பொழுது, அவன் வஸ்திரம் தெரியாதவன். எப்படி? நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்த நல்ல ஒரு டீசெண்டாக ஒரு நல்ல ஒரு மனுஷனை பிசாசு பிடித்த உடனே கண்ட்ரோல் வந்து அடுத்து எதில் வருது? ட்ரெஸ்ஸு. நீ என்ன ட்ரெஸ்ஸை போடணும், எப்படிப்பட்ட ஆடை அணியணும் அப்படின்றது யார் தான் டிசைட் பண்ணுறது? யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? இப்போது பிசாசுடைய கண்ட்ரோல். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து ட்ரெஸ் கோடு வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து முக்கியமா இல்லையா? அப்போது the way we dress இல்லையா, it shows under whose control we are. அப்போ இந்த மனுஷனை வந்து நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனுஷனை வந்து கடைசியில் என்ன பண்ணிட்டான்? அவன் வஸ்திரம் தெரியாத ஒரு நிலைமைக்கு அவனை கொண்டு வந்துட்டான். முதலாவது வந்து வஸ்திரத்தை என்ன பண்ணுவான் பிசாசு அப்படின்னா, ஒருத்தனை வந்து ஆளுகை கண்ட்ரோல் பண்ணிட்டான்னா முதல் ஸ்டேஜ் என்னது? வஸ்திரத்தை வந்து முதல்ல கிழிச்சு விடுவான். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஸ்லாம் கொஞ்சம் கிழிஞ்சு தொங்கும் போதே உஷாராயிடும். ஆரம்ப ஸ்டேஜ் அது. எப்படி? ஆரம்ப ஸ்டேஜ் குணப்படுத்திடலாம் அது. அப்போது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக நீ வஸ்திரம் தரிக்கணுமா, நீ எந்த மாதிரியான வஸ்திரம் தரிக்கணும், நீ வந்து தரிக்கணுமா இல்லையா, நீ எங்கே தங்கணும், அதெல்லாம் யார் தான் டிசைட் பண்ணுறது? பிசாஸ். பிகாஸ் he has possessed that person. he has possessed. நான் உன்னை சொந்தமாக்கி கொண்டேன், இனி எல்லாமே என்னுடைய கண்ட்ரோலில் தான் நீ இருக்கணும். மூன்றாவது, அவனுக்கு வந்து ஒரு அன்கண்ட்ரோல்டு பவரை வந்து அவனுக்கு கொடுத்தான். அவனுடைய சரீரத்தில் வந்து ஒரு அன்கண்ட்ரோல்டு பவர். அவனை வந்து சங்கிலிகளினாலும் கயிறுகளினாலும் அவனை கட்டி அடக்க நினைத்த பொழுது அவனை எல்லாவற்றையும் வந்து அவன் வந்து அறுத்து கொண்டு அவன் வெளியில் வந்துடுவான். ஒரு அப்படிப்பட்ட ஒரு அசுத்தமான ஒரு பவர் வந்து சரீரத்தில் அவன் கொடுப்பான். எல்லாம் உன்னுடைய சரீரத்தில் வந்து உன்னுடைய சரீரத்தை யார் தான் கண்ட்ரோல் பண்ணோம்? நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன். ஏனென்றால் நான் உன்னை சொந்தமாக்கி வைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன். ஐ பொசஸ்ட் யூ. அடுத்து 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொள்வான். கல்லுகளினாலே தன் சரீரத்தை வந்து அவன் அதாவது கம்ப்ளீட் கண்ட்ரோல், அவனுடைய சரீரத்தினுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து யார் தான் வச்சிருந்தது? பிசாசு தான் வச்சிருந்தான். 7ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம், ஆண்டவரை அவன் பார்த்த உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆண்டவரே தேவகுமாரனே, என்னை வேதனைப்படுத்தவா நீர் இங்கே வந்தீர். எப்படி? ஆண்டவர் எதுக்கு வந்தார்? இந்த கடலை கடந்து, கடல் கொந்தரிக்கிற கடல் எல்லாம் வந்து கடந்து எல்லாத்தையும் மேற்கொண்டு இவனை விடுதலையாக்கணும்னு வந்தால், இவனுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி தான் ஆண்டவர் வந்தார். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? என்னை வேதனைப்படுத்தவா நீங்கள் இங்கே வந்தீங்க இவ்வளோ தூரம் கடந்து. அப்போது இவனுக்கு எது நன்மை எது தீமை என்பதை டிசைட் பண்ணக்கூடிய மைண்டு வந்து இவன் கண்ட்ரோலில் இல்லை. நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் சொல்லக்கூடிய அளவுக்கு இவனுடைய மைண்டை வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் யார் வச்சிருந்தது? அசுத்த ஆவி. பிகாஸ் he has possessed him. பிடித்திருந்தான். அசுத்த ஆவி அவனை பிடித்திருந்தது என்று சொல்லி நான் பார்க்குறோம். சில வருஷங்களுக்கு முன்பாக வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும், சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு சிஸ்டரை வந்து இந்த மாதிரி அசுத்த ஆவி வந்து பிடிச்சிருச்சு. கிங்ஸ்லி பிரதர்லாம் அந்த டைமில் இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம ஃபேமிலிஸ்க்கெலாம் நிறைய பேருக்கு தெரியும். அப்போ நம்ம எல்லாம் போனோம் அங்கே பிசாசை துரத்துறதுக்கு, நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு எல்லோரும் போனோம். பேய் ஓட்டுறதுக்கு, பேய் ஓட்டுற ஒரு கும்பல், வேடிக்கை பார்க்குற ஒரு கும்பல் அப்படின்னு சொல்லி நிறைய கும்பல். இப்போ மற்ற சபையிலேருந்தெல்லாம் வேறு வந்தாங்க. மற்ற சபையிலேருந்து தான் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க எதுக்கு எடுத்துகிட்டு போனான்னு தெரியல. அப்போது அந்த சகோதரியை வந்து நான் இதை தியானிக்கும் போது எனக்கு அவங்க ஞாபகம் வந்தது எனக்கு. அப்போது அந்த சகோதரியை வந்து அந்த பிசாசு பிடித்து எந்த அளவுக்கு அவங்கள வந்து ஆட்டி படைத்து எந்த அளவுக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ணா அப்படின்றது அப்படியே என் கண் முன்னாடி நிற்குது. அப்படியே
அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியல. அதாவது அவங்களோட சரீரத்திலே ஒரு ஒரு ஃபால்ஸான ஒரு ஒரு பவர். சிஸ்டர்ஸ்லாம் அவங்கள பிடிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு ஆவி, விக்கிரகத்தின் ஆவி. நிறைய விக்கிரகத்து பேரெல்லாம் சொல்லுவாங்க, விக்கிரகத்தினுடைய ஆவி. அப்போது திடீர்னு வந்து அவங்க வந்து அசுத்தமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள்லாம் பேசினாங்க. அப்போ வந்து சிஸ்டர்ஸால் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. சில நேரம் அவங்க பேச ஆரம்பித்த உடனே சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வாயை மூடுவாங்க. அவங்க வாயை கையில் வச்சு மூடுவாங்க. வாயில் ஏன் வந்து அசுத்த வார்த்தை வருது? உள்ளே இருக்கிறது அசுத்த ஆவி. அசுத்த ஆவி உள்ளே இருந்ததுனால அசுத்த. அப்போது பிசாசு வந்து ஒரு மனுஷனை வந்து அவன் பொசஸ் பண்ணும்போது, அவனை பிடிக்கும் பொழுது, அவன் எங்கே தங்கணுன்றது பிசாசு கண்ட்ரோல் பண்ணுறான். அவன் என்ன ட்ரெஸ்ஸு போடணுன்றது பிசாசு கண்ட்ரோல் பண்ணுறான். நீ என்னென்ன வார்த்தைகளை பேசணும் அப்படின்றது பிசாசு தான் கண்ட்ரோல் பண்ணுறான். உனக்கு எது நன்மை எது தீமை என்பது நீ டிசைட் பண்ணக்கூடாது, பிசாசு தான் கண்ட்ரோல் பண்ணுறான். நீ எங்கெங்கே போகணும், எங்கெங்கே ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது பிசாசு தான் கண்ட்ரோல் பண்ணாது. கம்ப்ளீட் டோட்டல் கண்ட்ரோல் யார்கிட்ட தான் இருக்குது? அசுத்தாவிட்ட தான். பிகாஸ் ஹி ஹஸ் பொசஸ்ட் ஹிம். பொசஸ்ட் எல்லாமே வந்து அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ வந்து நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷனை வந்து பிடித்த உடனே அவனை எப்படி ஆட்டி படைக்கிறது, அவனை வந்து தான் விரும்புகிற இடத்துக்கெல்லாம் கொண்டு போகிறது, தான் விரும்புகிற ட்ரெஸ்ஸை தான் நீ போடணும்னு சொல்லுது, நான் விரும்புகிற வார்த்தையை தான் நீ பேசணும்னு சொல்லுது. எல்லாமே அவனுடைய சரீரத்தில் கம்ப்ளீட் கண்ட்ரோலில் வந்து அந்த பிசாசு பிடித்து அவனை ஆட்டி படைக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து நம்மை நிரப்பி நம்மை வந்து பொசஸ் பண்ணியிருக்கிறார், நம்மை ஓன் பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? இதுதான் வந்து என்னுடைய செய்தியினுடைய தாட். ஐ எம் ஜஸ்ட் கீப்பிங் திஸ் தாட். இது நம்முடைய சிந்தனைக்காக நான் வைக்கிறேன். இதை வந்து நம்ம ஒவ்வொருவரும் வந்து நல்லா ரீசன் அவுட் பண்ணி நம்ம பார்க்கலாம். பரிசுத்த ஆவிக்கு வந்து வல்லமை ஜாஸ்தியா, பரிசுத்த ஆவியானவருக்கு வல்லமை ஜாஸ்தியா? இப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு வல்லமை ஜாஸ்தி. பரிசுத்த ஆவியானவர் தான் வல்லமையின் ஆவியானவர் அவர், இல்லையா? அப்போது அவர் நம்மை பிடித்திருக்கிறாரா இல்லையா? ஆமென். அவர் நம்மை பொசஸ் பண்ணியிருக்கிறாரா இல்லையா? அவர் நம்மை நிரப்பி இருக்கிறாரா இல்லையா? அவர் நம்மை ஆளுகை செய்கிறாரா இல்லையா? அப்போ அப்படி வந்து ஆண்டவர் நம்மை பிடித்திருந்தால் ஜஸ்ட் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த மனுஷனை ஒரு அசுத்தாவி எப்படியெல்லாம் பிடித்து அலை கழித்து அவனை எங்கெங்கெல்லாம் கொண்டு போய், எங்கெங்கெல்லாம் அவனுக்கு சித்தமானது எல்லாம் எந்த இடத்துலலாம் கொண்டு போய் அவனை அந்த அளவுக்கு ஆட்டி படைக்கும் பொழுது, why not the Holy Spirit who has possessed us also, who has owned us also, நம்மை ஒரு விலை கிரயத்தை கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறாரே பரிசுத்த ஆவியானவர், அவர் வந்து நம்மை ஏன் இந்த அளவுக்கு ஆளுகை செய்ய முடியல? அவரால் முடியலையா? இல்லை, அதில் நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும். ஏன் இது நம்முடைய லைஃப்பில் வந்து இது நடக்குதா? ஆவியானவர் நம்மை நடத்துகிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மோடு பேசுகிறார், இடைப்படுகிறார். இதெல்லாம் வந்து நான் இல்லைன்னு சொல்லி நான் மறுக்கவில்லை. ஐம் ஜஸ்ட் கம்பேரிங். வேதத்தில் வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து கம்பேர் பண்ணி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம வந்து இதை நம்ம யோசிக்கணும். பிசாசு எப்படி அவனை பொசஸ் பண்ணி அவனை ஆளுகை செய்து, அதே போல ஆவியானவர் ஏன் வந்து நம்மை ஆளுகை செய்ய முடியல? அவனை சொந்தமாக்கிய பிசாசு பொசஸ் பண்ணியிருக்கிறதை போலவே தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மையும் பொசஸ் பண்ணியிருக்கிறார். வசனங்கள் சொல்லுகிறது, வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 6, 19, 20. சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. எப்படி? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் நீங்கள் தேவனுக்குரியவர்கள் என்றும் நீங்கள் தெரியலையா உங்களுக்கு? அப்போ நாம் வந்து நம்முடையவர்கள் அல்ல.
நாம் தேவன் ஊழியர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? we are owned by the Holy Spirit அப்படின்னா அவர் நம்மை விலைக்கிரயத்திற்கு வாங்கியிருக்கிறார். நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவுடைய திரு ரத்தத்தினால ஆண்டவர் நமக்கு விலைக்கிரயம் கொடுத்து நம்மை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை வாங்கிட்டார் ஆண்டவர். அப்போ யார் ஓனர்? யார்? பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் உங்களிலே வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறியீர்களா? அவனை பிடித்திருக்கிற அந்த அசுத்தாவி அந்த மனுஷனை பிடித்ததைப் போலவே தான் ஆண்டவர் நம்மை பொசஸ் பண்ணியிருக்கிறார், ஓன் பண்ணியிருக்கிறார். சொல்கிறாரு, நாம் நமக்கு உரியவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி. யாக்கோபு 4:5 வாசி. யாக்கோபு 4:5. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? வேத வாக்கியம் வீணாய் எழுதி வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமா? ஆவியானவர் நமக்குள்ளாக போகிறது இதெல்லாம் நமக்கு தேவையானது மாத்திரம் அவர்கிட்ட வாங்கி கொண்டு அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீணாய் இதை எழுதியிருக்கிறது என்று சொல்லி நாம் நினைத்திருக்கிறோமா? ஆண்டவர் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறாராம். ஆமென். he is jealous over us. வைராக்கிய வாஞ்சை அப்படின்னா he is jealous. அதான் நம்ம பொசசிவ் டைப் அப்படின்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா? ஒருத்தருக்கு பொசசிவாக இருந்தாருன்னா நம்ம வேறு யார்கிட்டையும் அவர் உறவு வைத்து கொள்ளுகிறதையும் வேறு யார்கிட்டையும் போய் அவர் ஃப்ரெண்டாக இருக்கிறதும் அவங்களுக்கு பிடிக்காது. அதான் ஜெல்லஸ், அதான் பொசசிவ். பரிசுத்த ஆவியானவர் அப்படித்தான் இருக்கிறாராம். விலைக்கிரயம் கொடுத்து நீ என்னுடையவன் என்னுடையவன் என்று சொல்லி விலை குறைத்து வாங்கிட்டு அப்படியே பொசசிவாக இருக்கிறார். நம்ம மேலே பொசசிவாக இருக்கிறார். வைராக்கிய வாஞ்சியாய் ஆண்டவர் நம்ம மேலே இருக்கு. ஏனென்றால் நம்மை ஒரு விலைக்கிரயம் கொடுத்து we are purchased with price. அப்போது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸாக்ட்லி த சேம் வே ஹவு த டெவில் possess a person, how he controls a person, exactly the same way Holy Spirit நம்மை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? நம்முடைய சிந்தையை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? நம்முடைய the whole being ஆவியானவருக்கு இஷ்டம் போல நம்மை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றது நம்ம யோசிக்கணும். காரணம் முதலாவது நமக்கு தெரிந்தது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் மென்மையானவர் இல்லையா? இஸ் a gentle person. அப்போது முதலாவது நம்முடைய அனுமதி இல்லாமல் நம்மக்கிட்ட வரவே மாட்டார் இல்லையா? நாம் அழைத்தா தான் வருவார். அப்போது அப்படி மென்மையான ஆவியானவர் அவர் நம்மை சொந்தமாக்கி நம்மை அவருடைய இஷ்டம் போல நம்மை நடத்துகிறதற்கு முதலாவது நம்முடைய என்ன சொல்கிறது, பர்மிஷன் அப்படின்னு சொல்கிறத விட நம்முடைய விட்டு கொடுத்தல். நாம் இணங்கினால்தான், நாம் வாஞ்சித்தால்தான், ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யுங்க, ஆண்டவரே என்னை முற்றிலுமாக என்னை ஆவிலகை செய்யுங்க. நம்ம நிறைய பாடல்களை பாடுறோம், நம்ம ஆராதிக்கிறோம், அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல. அப்போது ஆவியானவர் நம்முடைய பெர்மிஷன் இல்லாமல், நம்முடைய அனுமதி இல்லாமல் ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது. நமக்கு ஆவியானுடைய கண்ட்ரோல் ஆவியானவர் நமக்கு எப்போல்லாம் தேவை அப்படின்னா, எப்போல்லாம் தேவை? வெள்ளிக்கிழமை தேவை, ஞாயிற்றுக்கிழமையில் தேவை, ஆராதிக்கும் பொழுதெல்லாம் தேவை, ஜெபிக்கும் பொழுதெல்லாம் தேவை. ஆராதனையில் ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் ஆவியான் நமக்கு தேவை. அதன் பிறகு அவருடைய கண்ட்ரோல் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நாம் நினைக்கிறோம், அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிடுறோம். அப்போ நம்மளுடைய சிந்தை ஆண்டவர் தெரியும் இல்லையா? அப்போது விருப்பம் இல்லாதவரை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஆண்டவருடைய கண்ட்ரோல் நமக்கு அக்கேஷ்னலாக நமக்கு தேவைப்படுகிறதுனால ஆவியானவர் நம்மை முற்றிலும் ஆளுகை செய்து நம்மை அவர் இஷ்டப்படியெல்லாம் நம்மை கொண்டு போகிறதுக்கு அவரால் முடியல அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். ஃபாதர் சாங் நமக்கு தெரிஞ்ச சாங் நம்ம பாடுறோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும், விருப்பம் நீர் செயல்படுத்தும். இனி நான் அல்ல, நான் உம்முடையவன், உம்முடைய விருப்பத்தை நீர் செயல்படுத்திக் கொள்ள, நீர் என்னை எங்கெல்லாம் கொண்டு போக விரும்புகிறீரோ
அந்த மனுஷனை பிசாசு வந்து கல்லறைக்கு கொண்டு போனான். நீர் என்னை வந்து உமக்கு சித்தமான இடத்துக்கெல்லாம் என்னை நீங்கள் கொண்டு போங்க. உமக்கு சித்தமான வார்த்தைகளை, அசுத்தாவி அவனுக்குள்ளே இருந்ததுனால அவன் அசுத்தங்களெல்லாம் பேசினான். பரிசுத்தாவி எனக்குள்ளாக இருந்து நீர் ஆளுகை செய்து நீர் விரும்புகிறதெல்லாம் என்ன பேச்சாக வரட்டும், நீர் என்னை நடத்த ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் அருமையான பாடல். இப்போ வந்து மார்க் 5ஆம் அதிகாரத்துக்கு நம்ம மறுபடியும் வருவோம். இப்போ இந்த மனுஷனை வந்து லேகியோன் என்கிற பிசாசு வந்து பிடித்திருந்தது அப்படின்னு சொல்லி நான் வாசிக்கிறோம். அப்போ லேகியோன் என்று சொன்னால் என்ன அர்த்தமா? அநேகம் என்று சொல்லி அர்த்தம். அப்போது வந்து அநேக பிசாசுகள் இன்றைக்கு வந்து ஆவிகள் வந்து பிசாசத்து அந்த அசுத்த ஆவிகள் வந்து நிறைய அசுத்த ஆவிகள் வந்து இன்றைக்கு உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கு. வான மண்டலத்திலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் நிறைய ஆவிகள் வந்து இன்றைக்கு தேசங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. விசுவாசிகளை மக்களை ஜனங்களை வந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் அவன் சொல்லணும் அப்படின்னா, மதுபானம், போதை, இது வந்து ஒரு ஆவி. ஆமென். வேசித்தனம் என்பது ஒரு ஆவி, பொருளாசை என்பது ஒரு ஆவி, விக்கிரகங்கள் என்பது விக்கிரகத்தின் ஆவி என்பது விக்கிரகங்கள், அது வந்து ஒரு ஆவி. இப்படி அநேக ஆவிகள் வந்து இந்த மனுஷனுக்குள்ளாக இருந்ததுனால இந்த மனுஷனுக்கு வந்து லெகியோன் என்று பேர். லிஜியன் அப்படின்னு சொன்னால் 3000 ஒரு 6000 பேர் இருக்கிற ஒரு ஆர்மி தான் வந்து லிஜியன். அந்த நாட்களில் ரோமன் அந்த ஆர்மியில் வந்து அப்படி பண்ண வார்த்தை அங்கே பயன்படுது. அநேகம் அந்த உள்ளே இருந்ததுனால அவனுக்கு வந்து லேகியோன் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது இப்படிப்பட்ட ஆவிகள் வந்து மனுஷனை வந்து எப்படிலாம் பிடித்து அவனை கண்ட்ரோல் பண்ணுகிறது என்பதை வந்து வேதத்தில் ஆவியானவர் வந்து பரிசுத்த ஆவியானவரோடு கூட கம்பேர் பண்ணி வேதத்தில் வசனங்கள் இருக்கிறது. இப்போ வந்து ஒரு அசுத்த ஆவியை வந்து நீங்கள் எப்படி பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீங்கள் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணலாம். இந்த வசனங்கள் எல்லாம் வந்து நம்ம வாசிக்கிற வசனங்கள் எல்லாம் நம்முடைய சிந்தனைக்காக பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது நாம் வாசிப்போம். முதலாவது போதை, மதுபானம், போதை, இந்த அடிக்ஷன் என்பது ஒரு ஸ்பிரிட். இன்றைக்கு வந்து நம் தேசங்களை, அந்த குடும்பங்களை, வாலிபர்களை வந்து சீரழித்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்பிரிட் வந்து இந்த அடிக்ஷன் என்கிற ஆவி, போதை என்கிற ஒரு ஆவி, மதுபானம் என்கிற ஒரு ஆவி அடிமைப்படுத்தி அவர்களை அழித்து கொண்டிருக்கிறதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. சரி, மதுபான வெறி கொள்ளாமல், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் என்ன பண்ணுமா? ஆவியினால் நிறைந்து. அப்போ கம்பேரிசன் வந்து வருதா இல்லையா? ஒரு துன்மார்க்கம், அதாவது ஒரு மதுபானம் வெறி என்பது ஒரு ஆவி, அது ஒரு அடிமைப்படுத்துகிற ஆவி. அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஆவியினாலே நிறையாமல், எந்த ஆவினால? இந்த மதுபான வெறி கொள்ளுகிற அந்த அசுத்த ஆவினாலே நிறையாமல், மாறாக பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிறைந்து. Do not be filled with wine, but be filled with the Holy Spirit. Be filled with the Holy Spirit. ஆமென். இப்போது இந்த ஸ்பிரிட் என்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா? அந்த ஸ்பிரிட் என்கிற வார்த்தைக்கு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்குது. அதாவது ஆல்கஹால், இந்த மதுபான வகைகளுக்கும் வந்து ஸ்பிரிட்டுன்னு தான் பேர் இல்லையா? அப்போ ஆவியானவருக்கும் ஸ்பிரிட்டுன்னு தான் பேர். அதனால தான் வந்து இந்த கம்பேரிசன் வந்து நம்ம வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இங்கே எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். இப்போது இந்த மதுபான போதையில் அந்த ஆவியிலே நிறைகிற ஒரு அனுபவத்துக்கும் வந்து அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றதை தான் வந்து இங்கே கம்பேர் பண்ணி பரிசுத்த ஆவியானவர்கள் நிறைந்த அந்த அனுபவத்தை வந்து கம்பேர் பண்ணி இங்கே வந்து வேதத்தில் எழுதியிருக்கிறது. சார், அது ஒரு இன்சிடெண்ட் நம்ம வாசிக்கும் பொழுது, பெந்தைகோஸ்தே என்னும் நாளில் பரிசுத்த ஆவியானவர் 2ஆம் அதிகாரத்தில் ஊற்றப்பட்ட பொழுது, அப்போ அங்கே கூடியிருந்த எல்லாரும் ஆவியிலே நிறைந்து பற்பல பாஷைகளிலே பேசினாங்க. அப்படி தானே? முதலாக ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அப்போ கூடியிருந்தவர்கள்லாம் என்ன சொன்னாங்க? அப்போ 2:13 வாசிக்கும். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்போது சிமிலாரிட்டிஸ் இருக்குது இல்லையா? அப்போது ஒரு மதுபானத்தினாலே நிறைந்தவர்களை வந்து முதலாவது கண்ட்ரோல் வந்து
அவங்களுடைய கண்ட்ரோல், அந்த ஆவியை அந்த மதுபான ஆவி கண்ட்ரோல் எந்த கண்ட்ரோல் எடுக்கணும்னா நாவை கண்ட்ரோல் எடுக்கும் இல்லையா? நாவு வந்து வேறு மாதிரி பேசும், மற்ற காரியங்களை பேசும், நாவு குளரும். அப்போது அதனால தான் வந்து இவங்க சொல்கிறாங்க, இவர்கள் எல்லாரும் வந்து மதுபானம் பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்கிறாங்க. அப்போது ஆவியானவர் வந்து நம்மை நிரப்பும் பொழுது முதலாவது எந்த கண்ட்ரோல் ஆண்டவர் எடுப்பார்? நம்முடைய நாவை வந்து ஆவியானவர் கண்ட்ரோல் எடுப்பார். ஆமென். ஏசாயா 28:11 வாசிப்போம். ஏசாயா 28:11. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். ஆமென். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடு கூட ஆண்டவர் பேசுவார். ஆவியானவர் வரும் பொழுது முதலாவது கண்ட்ரோல் எடுக்கிறது நம்முடைய வார்த்தைகள். ஒரு அசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் அசுத்தமான வார்த்தைகளை அவன் நேச்சுரலாக அவன் பேசுகிறதை போல ஒரு பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் வந்து பரிசுத்தமான வார்த்தைகளை தான் அவன் பேசுவான். ஆவியானவர் நம்முடைய நாவை கண்ட்ரோல் பண்ண ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் டேக்ஸ் வந்து நம்முடைய உதடுகள், நம்முடைய நாவுகள். நம்மளாம் விசுவாசிகளாக இருக்கிறோம், ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கும், நம்ம அசுத்தமான வார்த்தைகளை நம்ம பேசுகிறதில்ல, அப்படி தானே? இப்போ பரிசுத்தமான வார்த்தைகளை பேசுகிறோமா? பரிசுத்தமான வார்த்தைகள் என்று சொன்னால் ஆசீர்வாதமான வார்த்தைகள், மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவருடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிற வார்த்தைகள், அவர்களை ஊன்ற கட்டி எழுப்புகிற வார்த்தை, இதெல்லாம் தான் வந்து ஆவியானவர் உள்ளே வரும்பொழுது பேசுவார். நம்முடைய நாவுகளை பயன்படுத்தி ஆவியானவர் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். அப்போ வந்து நம்முடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள், பரிசுத்தமான வார்த்தைகள் என்றால் என்ன? நாங்கள் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறது இல்லையே. வாசிப்போம். எபேசியர் 4:29. 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆமென். அப்போ கெட்ட வார்த்தை எது, நல்ல வார்த்தை எது? கெட்ட வார்த்தை வந்து எதுவும் புறப்பட வேண்டாம், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுறது இல்லை. அப்போ நல்ல வார்த்தை புறப்படுகிறதா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ நல்ல வார்த்தைகள் என்றால் என்ன? மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிற நல்ல வார்த்தைகள். ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது, நம்மை பிடித்த பொழுது, பொசஸ் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து நம்முடைய நாவுகளை வந்து பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். நல்ல வார்த்தைகள். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. 30ஆம் வசனம். 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமென். பரிசுத்த ஆவியானவரோட கம்பேர் பண்ணாச்சு. அப்போ நம்மை படிங்க மறுபடியும். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாங்க. அப்போது நல்ல வார்த்தைகள் வரல, மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை வரல, மற்றவர்களை துக்கப்படுத்துகிற வார்த்தை வரும் பொழுது நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? அவர் துக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி நான் வாசிப்போம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம். ஒரு மதுபான போதையில் இருக்கிற ஒரு அடிமைத்தனத்தினுடைய மனுஷன் எப்படி இருக்கிறான் அப்படின்றது தான் நம்ம இந்த நீதிமொழிகளை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 23:30ஆம் வசனம். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. 35ஆம் வசனத்தை வாசிங்க. என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரண இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். ஆமென். ஒரு மதுபான ஆவி பிடித்த ஒரு மனுஷன் வந்து இன்றைக்கு வந்து நம்ம தேசத்தில், நம்ம நாட்டில் காமனாக பார்க்குற விஷயம் இல்லையா? குடும்பங்களை வந்து எப்படி இந்த மதுபான ஆவி வந்து எப்படி ஆளுகை செய்து குடும்பங்களை நாசமாக்கி கொண்டிருக்கு. அதிகாலையில் வந்து காலையில் போய் கியூவில் சாராய கடையில் நிற்கிற ஆட்களை நம்மளாம் பார்க்கணும். அப்போது அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம், ஒரு அசுத்த ஆவி பிடித்த பொழுது, ஒரு மதுபான ஆவி அவனை பிடித்து அடிமைப்படுத்தின பொழுது காலையில் எழுந்த உடனே எங்கே தான் ஓடுறான்? நான் பின்னும் அதை தொடர்ந்து தேட நான் எப்பொழுது விழிப்பேன். ராத்திரி படுக்கும் போதே இந்த நினைப்பு தான். காலையில் நான் எழுந்த உடனே நான் எப்போ தான் எனக்கு விழிப்பு வருமோ, எப்போ தான் விடியுமோ, நான் எங்கே போய் நிற்பேன்? பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு அவராலே நாம் சொந்தமாக்கப்பட்ட ஆண்டோட பிள்ளைகளாகிய நாம் வந்து காலையில் எழுந்த உடனே எங்கே தான் ஓடணும்? அதை தான் வந்து நம்ம
இந்த நாளிலே நாம் சிந்திக்கணும். அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆவி, ஆத்துமா, சிந்தை, நம்முடைய சரீரங்கள், நம்முடைய விருப்பம் எல்லாவற்றையும் ஆவியானவர் ஆளுகை சொன்ன. காலையில் எப்பொழுது நான் விழிப்பேன், எப்பொழுது ஆண்டுடைய சமூகத்திற்கு நான் ஓடுவேன், அந்த அளவுக்கு ஆவியானவர் நம்மை ஆட்டி படைக்கிறாரா? ஆண்டவர் நம்மை பொசஸ் பண்ணியிருக்கிறாரே, நம்மை விலைக்கிறையும் கொடுத்து வாங்கியிருக்கிறாரே. ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி வந்து, ஒரு போதையின் ஆவி ஒரு மனுஷனை வந்து இப்படி படுத்துமானால், ஒய் நாட் த ஹோலி ஸ்பிரிட்? அதுதான் வந்து இந்த நாளில் நாம் யோசிக்கணும். அடுத்து 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16-17 வாசம். 1 கொரிந்தியர் 6:16-17. இப்போ ரெண்டாவது வந்து வேசித்தனத்தின் ஆவி. அப்போ இந்த வேசித்தனத்தின் ஆவி வந்து எப்படி ஒரு மனுஷனை ஆளுகை செய்து அவனை வந்து எப்படி ஆட்டி படைக்கிறது, அதோடு கூட பரிசுத்த ஆவியானவரை குறித்து கூட வந்து கம்பேர் பண்ணி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளோடு கூட ஒரே மாம்சமாக இருக்கிறதை போல, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோட கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான். இன்றைக்கு வந்து தேசங்களை, நம்முடைய தேசத்தை விசேஷமாக ஆட்டி படைக்கிற ஒரு அடுத்த ஆவி, போதையின் ஆவிக்கு அடுத்த ஆவி வந்து இந்த வேசித்தனத்தினுடைய ஆவி. ஹாரிபிளான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம கேள்விப்படுறோம். ஹாரிபிளான விஷயங்கள், கள்ள தொடர்புகள், இதனாலே வந்து புருஷனை கொலை பண்ணுறது, மனைவியை கொலை பண்ணுறது, தான் சொந்த பெற்றெடுத்த பிள்ளைகளை கொலை பண்ணுறது, அந்த அளவுக்கு ஆட்டி படைக்கிறது வேசித்தனத்தினுடைய ஆவி. இதெல்லாம் வந்து ஒரு 10, 20, 30 வருஷங்களுக்கு முன்பாக எங்கேயோ ஒரு இடத்துல எப்பயாவது ஒரு முறை அப்படியே கேள்விப்படும். அதுவும் நம்ம ஊர்லாம் கேள்விப்படுறது கிடையாது. இன்றைக்கு வந்து அன்றாட செய்தி இது. நீங்கள் வாசித்து பாருங்கள், நம்ம தமிழ் பேப்பரில் அன்றாடம் ஏதாவது ஒன்று இந்த மாதிரியான காரியங்கள், ஏதாவது ஒன்று. அந்த அளவுக்கு இந்த வேசித்தனத்தினுடைய ஆவியை வந்து அவனை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்குது. they go to any extent killing their own husband, their own wives, their own children. அப்போது அவனுடைய அந்த சிந்தை கம்ப்ளீட்டாக வந்து அந்த வேசித்தனத்தின் ஆவி அவனை பிடித்து, என்ன பண்ணுறோன்னு தெரியாத அளவுக்கு வந்து வேசித்தனத்தின் ஆவி பிடித்து அவனை அலைக்கழிக்கிறது என்று சொல்லி. அப்போ இந்த ஒரு வைராக்கியம், என் ஆண்டவருக்காக நான் எதை வேணாலும் செய்வேன், ஐ வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் ஃபார் த சேக் ஆஃப் மை ஹோலி ஸ்பிரிட் ஹூ ஹஸ் பொசஸ்ட் மீ அப்படின்ற ஒரு வைராக்கியம் பரிசுத்த ஆவியானவர் பெற்ற நமக்கு வந்து அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறாரா அப்படின்றது தான் நம்ம இந்த நாளில் நாம் யோசிக்கணும். பழைய ஏற்பாட்டில் நான் வாசிக்கிறோம், அபிஷேகம் பெற்ற சிம்சோன் வந்து ஒரு வேசியினுடைய மடியிலே போய் கிடக்கிறான். அப்போது அந்த வேசித்தன ஆவி வந்து அவனை பிடித்த உடனே அவள் என்னென்ன சொல்கிறானோ அதெல்லாம் செய்கிறான். அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் தானே இல்லையா? அப்போது அந்த ஆவி இப்போ வந்து பிடிச்சிடுச்சு. இப்போ ஆவியானவர் வந்து, நீ உனக்கு என்ன பிடிக்கல, நான் உன்னை விளைக்கிறேன், உன் தாய் உன் கர்ப்பத்தில் இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போது நான் உன்னை அபிஷேகித்து உன்னை சொந்தமாக்கினேன், நீ என்னை வேண்டான்னு சொல்லி போகும்போது ஹோலி ஸ்பிரிட் கேன் நாட் டூ எனிதிங். அப்போது வேசியின் மடியில் படுத்திருக்கிறான். அந்த வேசி என்ன சொல்கிறானோ அதெல்லாம் செய்கிறான். அப்போ அந்த வேசி கேட்குறான், உன்னுடைய பலன் எங்கேருந்து வருகிறது எனக்கு சொல். அப்போ இவன் என்ன சொல்லணும், உனக்கு எதுக்கு அதெல்லாம், உனக்கு தேவையில்லாத கேள்வி உனக்கு இல்லையா? அவன் எதுக்கு கேட்குறான்றது இவனுக்கு தெரியணும் இல்லையா? அவள் வந்து உன்னை மொட்டை அடிக்கிறதா தான் கேட்குறா அப்படின்றது இவனுக்கு சாதாரணமாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. அப்போது அந்த வேசித்தன ஆவியை பிடித்த உடனே எது நல்லது எது கெட்டது என்னன்னு சொல்லி எதுவுமே வந்து இவன் டிசைட் பண்ணல. எல்லாமே அந்த வேசித்தனத்துடைய ஆவி டிசைட் பண்ணுகிறது. கம்ப்ளீட் கண்ட்ரோல் அங்கே போயிடுச்சு. கடைசியாக வந்து அவன் மொட்டை அடிக்கப்பட்டான். அப்போது இதை போல பரிசுத்த ஆவியானவர் நம்மை வந்து, அவர் நம்மை விரும்புகிற இடத்துக்கெல்லாம் நம்மை கொண்டு போகணும். அவர் சொல்லுகிறபடியெல்லாம் நம்ம செய்யணும். இந்த நன்மை தீமை என்று பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அந்த இடத்துக்கெல்லாம் என்னை கொண்டு போக ஆண்டவர். அருமையான கீர்த்தனை பாடல் உண்டு, அலைகடல் துரும்பை போல காற்றிலே அடிபட்டு அலைகிற அந்த துரும்பை போல என்னை கொண்டு போக ஆண்டவரே. ஆவியானவரை நீர் எங்கே கொண்டு போகிற இடங்கெல்லாம் என்னை, ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம்மை
ஆளுகை செய்யும் பொழுது, ஆவியானவருக்கு நம்மை முற்றுமாக நாம் விட்டு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் எக்ஸாக்ட்லி நம்ம இப்படி தான் ஆளுகை செய்வார். அங்கே வந்து பிரச்சனை வந்து ஆவியானவர் மேலே இல்லை, நம்முடைய கண்ட்ரோல் நாம் இணங்குகிற காரியத்தில் தான் இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஆவியானவர் 2ஆம் அதிகாரத்தில் ஊற்றப்பட்ட பிறகு அங்கே இருந்த சீஷர்களை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இப்படி தான் கொண்டு போனார். 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29 வாசிப்போம். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றார். சரி, இப்போ வந்து பிலிப்புவை வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து இப்போ ஏவுகிறார். அப்போது எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பிலிப்புவை பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அப்போ பிலிப்புக்கு தெரியாது அங்கே போனால் எங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் ஆவியானவர் முழு கண்ட்ரோல் எடுத்து பிலிப்பை வந்து அந்த காசாவுக்கு போகிற அந்த முகமாய் அப்போ எங்கே கொண்டு போனார் ஆண்டவர்? ஆவியானவர் அங்கே ஒரு மனுஷனுக்கு பேப்டிசம் கொடுக்கணும், சுவிசேஷம் சொல்லணும். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்து 39 வசனத்தை வாசிங்க. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். ஆமேன். அப்போது ஆவியானவர் எந்த நோக்கத்துக்காக கொண்டு போனாரோ வனாந்தரத்துக்கு கொண்டு போனார் இல்லையா? நீ தெற்கு முகமாய் அந்த வசனத்தை வாசிக்கலாம் மறுபடியும். 29. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்தினுடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்பு உடனே சொன்னார். அதுக்கு முந்தின வசனம் வாசித்தீங்கன்னா, நீ காசாவுக்கு போகிற வழியிலே தெற்கு முகமாய் நீ வனாந்தர மார்க்கமாய், எந்த மார்க்கமாய் போனோமா? அப்போ இந்த லேகியோன் என்ற பிசாசு பிடிச்சவனை வந்து பிசாசு எங்கே கொண்டு போனா? வனாந்தரத்துக்கு, மலைகளுக்கெல்லாம் கொண்டு போனான் இல்லையா? அது வேற பர்பஸ். இப்போது அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வந்து இங்கே ஆளுகை செய்யும் பொழுது பிலிப்புவை வந்து என்ன சொல்கிறாருன்னு, நீ காசாவுக்கு போகிற தெற்கு முகமாய் நீ வனாந்திர மார்க்கமாய் போ. கம்பேரிசன் வந்து இப்போது நமக்கு நல்லா புரியுது. இப்போ அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு போகும்பொழுது அவருடைய சித்தம், அவருடைய பணியை செய்யும்படியாக எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இவன் வனாந்திர முகமாய் போனான். போயிட்டு ஆண்டோடைய பணியை அவன் செய்தான். செய்து முடித்த பிறகு லிட்ரலி ஹோலி ஸ்பிரிட் ஹி கேரிட் பிலிப். ஆவியானவர் வந்து என்ன பண்ணாராம்? பிலிப்புவை கொண்டு போயிட்டாரான். எப்படி கொண்டு போனாரும் தெரியல, அப்படியே கொண்டு போயிட்டான். அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது, அடுத்த அவன் கண் வைத்து பார்க்கும்போது அவன் வந்து மறுபடியும் இங்கே இருக்கிறான். ஆமேன். தட் இஸ் ஹவ் த ஹோலி ஸ்பிரிட் ஷுட் கண்ட்ரோல் அஸ். ஆமேன். இன்றைக்கு வந்து சிம்பிளான ஒரு ட்ரூத்து தான். ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷனை பொசஸ் பண்ணி அவனை எப்படியெல்லாம் அலைக்கழித்து அவனை கொண்டு போய் அவனை எப்படியெல்லாம் வந்து தீங்கான காரியத்தில் நடக்கிறதோ, ஒரு அடிமனைத்தனத்தின் ஆவி, ஒரு வேசித்தனத்தினுடைய ஆவி. ஒய் நாட் த ஹோலி ஸ்பிரிட்? ஆமேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமேன். திரும்பவும் பயப்படுகிறதற்கு நாம் ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. ஒரு நம்மை அடிமைப்படுத்தி அசுத்தமான இடங்களுக்கு கொண்டு போகிற ஒரு ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்கவில்லை. ஆமேன். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தினுடைய பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம் கண்களை மூடி ஒரு விசை கூட நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை விலைக்கரையும் கொடுத்து நம்மை பிடித்திருக்கிறார், நம்மை பொசஸ் பண்ணியிருக்கிறார். நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் அவருடையவர்கள். நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தம் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. மீண்டுமாய் ஒரு விசை கூட நாம் ஆவியானவருக்கு நம்ம ஒரு விசை கூட அர்ப்பணிப்போமா? ஆண்டவரை, நீர் நினைக்கிறதை போல, நீர் என்னை ஆளுகை, ஆண்டவரை நீர் விரும்புகிறதை போல ஆண்டவரை, இன்னும் நான் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நான் இன்னும் வரவில்லை ஆண்டவரை. ஒரு விசை கூட நான் மீண்டுமாய் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பிரதிஷ்டை பண்ணுகிறேன். என்னுடைய நாவுகள் ஆண்டவரை தகப்பனே, நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரை. பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிற அந்த நல்ல வார்த்தைகள் என்னுடைய நாவுகளிலிருந்து புறப்படட்டும். ஆசீர்வாதமான வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள், ஆவியின் வல்லமையான வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், பிறரை ஊன்ற கட்டி எழுப்புகிற வார்த்தைகள் என்னுடைய நாவிலிருந்து புறப்படும்படியாய் என் நாவுகளை நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் போல நீர் என்னை எங்கெல்லாம் கொண்டு போகணுமோ அங்கெல்லாம் என்னை கொண்டு போக ஆண்டவரே.
ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவர். என்னுடைய சிந்தையை நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவர். ஆண்டவர், என்னை ஒரு விசை கூட நீர் என்னை அடிமைப்படுத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய முழுமையான ஆளுகைக்கு ஆண்டவர் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். ஒரு ஃபாதருடைய இந்த ஒரு பாடனுடைய ஒரு லைன் மாத்திரம் நம்ம ஒரு அர்ப்பணிப்போடு கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை கூட ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. முழுமையாய் ஆண்டவரை தகப்பனே உம்முடைய ஆளுகைக்கு ஆண்டவரே நீர் கொண்டு போகிற இடங்களுக்கு எல்லாம் எங்களை கொண்டு போங்க ஆண்டவரே. அப்போ உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே தகப்பனே எங்களை நாவிலே நீர் வைப்பீராக. உம்முடைய சிந்தையினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே எங்களை முற்று முடிய ஆண்டவரை எங்களை ஆளுகை செய்யும்படிக்கு ஒரு விசை கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.